சார் இப்போது ஹீலிங் மெத்தடில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹீலிங் முறையில் க்யூர் பண்ணுறோம், சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னாக்க, நீங்கள் சொல்கிறது இப்போது பேஷண்ட்டாக வர்றவங்க எந்த அளவுக்கு கர்மா இருக்குதோ அதை பார்த்துட்டு அவங்கள க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உதாரணமாக 100% ஃபுல் கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அல்லது 50%, 20% அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மாவுடைய பாதிப்பை எப்படி தெரிந்து கொள்வது சார்? அதாவது எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் கர்மா பற்றி தெரிஞ்சுக்கணும். கர்மாவை பற்றி தெரிந்து கொண்டு தான் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சிலர்கள் பல்வேறு நூல்களில் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஒருவனுடைய கர்மா தான் ஒரு மனிதனுக்கு நோயை உருவாக்குகிறது. அந்த நோயை குணமாக்குவதற்கு கால நேரம் சூழ்நிலை எப்படி இருக்குது, அவருடைய கர்மா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்குண்டான விஷயங்கள் வந்து இன்றைக்கி மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் செலாபையில் கிடையாது. சித்தாவோ ஆயுர்வேதாவோ யுனானியோ மற்ற அலோபதியில் எம்பிபிஎஸ் எம்டிலையோ இந்த மாடர்ன் சிலாபியிலலாம் இது எதுவுமே கிடையாது. ஈவன் கர்மாவை பற்றி பேசுகிற சித்தா ஆயுர்வேதா பல்கலைக்கழக சிலபஸில் கூட இந்த விஷயங்கள் சொல்லப்படலை. அது ரிமூவ் பண்ணிட்டாங்க, அது விட்டுட்டாங்க. அதாவது நெக்லிஜெண்ட்டாக இருந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஒருக்கு எப்படி கர்மா தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போது ஃபிசிக்கலாக கொடுக்குறது விடுங்க, ஹீலிங் வரும்போது நம்ம அதை இன்னும் அவேராக இருக்கணும். இப்போது கர்மா வந்து ஒருத்தருக்கு 100% இருக்கும், ஒருத்தருக்கு 80% இருக்கும், 50 இருக்கும், 70 இருக்கும், 10 இருக்கும். பேட் கர்மா. அப்போ அந்த பேட் கர்மா வந்து 100% எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கர்மா வந்து அவன் அனுபவிக்கணும் அப்படின்ற கர்மா இருக்கும்பொழுது நீங்கள் என்ன தான் தலைகள் நின்று ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நம்மக்கிட்ட நிறைய எனர்ஜி ஹீலர்ஸ் வருவாங்க, ப்ரானிக் ஹீலர்ஸ் வருவாங்க, ரேக் ஹீலர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. அவங்க ப்ராப்ளத்துக்காக வருவாங்க. சார் நான் மற்றவங்களெல்லாம் பண்ணுறேன் சரியாகுது, பட் எனக்கு சரியாகலை என்ன? அப்போ ப்ரானிக் ஹீலிங் மாஸ்டர் சவக்கு ஸ்ரீ கூட சொல்லுவார், ஒரு பிணியாளர் உள்ளே வந்தார்னா அவருடைய கர்ம வினையை அவர் அனுபவித்து தீர்த்து விட்டாரா என்பதை தெரிந்து கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு அப்படி சூசகமாக அவரை ஓட்டி காட்டுவார். ரொம்ப ஓப்பனாக சொல்ல மாட்டார், அப்படி ஓட்டி காட்டுவார். ரேக்கியில் டாக்டர் மிகாவுசி என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து இறைவனுடைய சக்தியை நீங்கள் கொடுக்குறீங்க, பட் இவருடைய சக்தியை கொடுக்கும்பொழுது அவருடைய சேனலாக நீங்கள் மாறி கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் அந்த கர்மாவை பற்றி யோசிக்க வேண்டாம், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். பிராணிக்கிளியில் மாஸ்டர் சவாக்குப்சி கர்மாவளை பயனை அனுபவிச்சுட்டாரா இல்லையா என்னன்னு தெரிஞ்சுட்டு கொடுங்கன்னு இவர் சொல்கிறாரு. ரேக்கியில் டாக்டர் மிகாவுசி வந்து இறைவனுடைய சக்தியை நாம் கொடுக்கணும், நம்ம சேனல் தான், அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசனை பண்ண நீங்கள் கொடுங்க அப்படின்பார். ஆனால் நடைமுறையில் என்ன, ஏன் வந்து ரைக்கி ஹீலர்ஸும் ப்ரானிக் ஹீலர்ஸும் ஏன் சஃபர் ஆகிறாங்கன்னா, நம்ம அறிந்தோ அறியாமல் அடுத்தவங்களுடைய கர்மாவில் கையை வைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றது வந்து அந்த பிரச்சனை சஃபர் ஆகணுன்ற ஒரு பர்பஸ்க்காக கடவுள் வந்து ஒரு காரணத்துக்காக அவங்க சில விஷயங்களை கற்றுக்கணும் வேண்டும். அந்த சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்க வந்து கடை தேரணுன்றதுக்காக தான் இறைவன் வந்து நோயை கொடுக்குறாரு. அந்த நோயின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு விட்டார்களா அப்படின்றத நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்கேனிங் மெத்தட். அது ரேக்கி ஹீலர்ஸ் தெரியும், ப்ரானிக் ஹீலர் தெரியும், எனர்ஜி ஹீலிங் இருக்குன்னு தெரியும். பட் ஸ்கேனிங்கில் ஏன் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க, ஏன் வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அன்பயாஸ்ட் ஸ்டேஜில் கேட்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ரானிக் ஹீலிங் ரேக்கி ஹீலர்ஸு மற்ற எல்லா ஹீலர்ஸும் அவங்களையும் அறியாமல் ஒரு ஸ்டேஜில் பயஸ்ட் ஆகிடுவா. நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நம்ம நல்லா பண்ணணும் போய் நம்மளையும் அறியாமல். அது இட் இஸ் எ ரேசர்கின் டிஃப்ரென்ஸ், ரொம்ப மெலீஸான டிஃப்ரென்ஸ் அது. அந்த அன்பயாஸ்ட் கண்டிஷனில் நம்ம டிவைன் கிட்ட இவருக்கு கொடுக்கலாமா வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இல்லை வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இவருக்கு ஒரு 1 மந்த் கழிச்சு வர சொல்லுங்கள், 2 மந்த்ஸ் கழிச்சு வர சொல்லுங்கள், அவாய்ட் பண்ணுங்க. நம்மளை எப்படி பண்ணணும்னு கரெக்டாக கைட் பண்ணணும். இந்த கைடன்ஸ் வந்து எல்லா ஹீலர்ஸ்க்கும் எல்லா டாக்டர்ஸ்க்கும் கொடுக்குது. பட் நம்மளோட ஈகோனால நம்ம அதை வி ஆர் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் தட் டிவைன்ஸ் மெசேஜ். நம்மளுடைய ஈகோனால நம்மளையும் அறியாமல் நாம் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஈகோனால நம்ம அவங்க நல்லா பண்ணி நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, அவங்க நல்லா பண்ணிடணும் நம்மளையும் அறியாமல் ஒரு நேச்சர் நம்ம பாடியில் இருக்குது, நம்ம மைண்டில் இருக்குது.
ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இவருக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். பட் அன்பயாசு, அதாவது பாரபட்சமற்ற, விருப்பு வெறுப்பற்ற, விருப்பும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது, இவர் குணப்படுத்தினேன்றவும் இருக்கக்கூடாது, இவர் குணப்படுத்த முடியாதுன்னு இருக்கக்கூடாது, டிவைண்டட் இருக்கணும். ஸோ இட்ஸ் டைப் ஆஃப் ஸ்கேனிங். அது வெர்பஸாக இருந்து மைண்டை வந்து அன்பயாசு கண்டிஷன், பாரபட்சமற்ற ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு ஆத்மா வந்து வந்திருக்கு, நம்ம முன்னாடி வந்திருக்கு. அப்போ இந்த ஆத்மாவுக்கு ஒரு வழி சொல்றதுக்காக தான் வந்திருக்கு. பட் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க குணப்படுத்தணுமா, இல்லை பாதி குணப்படுத்தணுமா, இல்லை எந்த அளவுக்கு ஹீலிங் போகும் அப்படின்னு நீங்கள் அந்த மைண்டில் நீங்கள் நினச்சி இவருக்கு நான் என்ன பண்ணணுன்ற கேட்டிங்கன்னா, மைண்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இவர்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லி அனுப்பிச்சிட்டு விடுங்க அப்படின்னு வரும். எனக்கு வந்திருக்கு, நான் கைட் பண்ணப்படுகிறேன் சித்தர்களால். அப்போ கரெக்டாக அவங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்பிச்சிடணும். அப்படி சொல்லாமல் இவர் வந்தால் இவர் பணம் கொடுப்பாரு, இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் நமக்கு புகழ் கிடைக்கும், இவர் விஐபி, இவருக்கு பண்ணால் நமக்கு ஃபேமஸ் ஆகிடும், நாம் இப்படின்னு ஒரு சுயநல காரணத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய காரணமாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அதை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இதை வந்து அனுபவத்தில் இந்த எனர்ஜி சிகிச்சையில் இருக்கிறவங்களாம் நல்லா உணரலாம், அனுபவத்தை உணரலாம், நல்லா உணரலாம். ஒன்று நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும், இல்லை அந்த ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டி வந்து பர்சன்டேஜ் கொஞ்சம் வித்தியாசப்படும். பட் டெஃபினட்டாக அந்த ப்ராப்ளம் இருக்கணும். அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க, நம்ம சஃபர் ஆகிடுறோம். இதனால் 10 பேஷண்ட் தான் என்ன ஆகும். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, பாரபட்சமற்ற மனநிலையில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா, எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த ரிசல்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவரும் சுகமாவார், நீங்களும் நல்லா இருப்பீங்க. பட் அதை மீறி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா பிகாஸ் அவர் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அமைப்பு இருக்குது. அப்போ நீங்கள் மீறி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் டெஃபினட்டாக உங்களுக்கு 100% நீங்கள் எஸ்கேப் ஆகணும், டெஃபினட்டாக வரும். சம்மந்தமே இல்லாமல் வரும். உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்தினருக்கோ, உங்களுடைய உறவினர்களுக்கோ, உங்களுடைய நியர்பை, அதாவது நெருங்கிய சுற்றுவட்டத்தில் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக், அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கும். இது சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், யாரும் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. அவர் எப்பேற்பட்ட எத்தனை வருஷமான ஹீலராக இருந்தாலும் சரி, அப்போ சாதாரணமாக இன்றைக்கி தான் கற்றுக்கிட்ட ஹீலராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அன்பயாசு மைண்டை டிவைன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணோன்னா டிவைன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பட் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இல்லை நம்மளால் பண்ண முடியுன்ற அந்த ஒரு ஈகோவுக்காகவோ, ஈகோன்னா இது நம்மளையும் அறியாமல் நம்ம கூட இருக்கிறது. அது நம்ம நினைக்கிறோம் நம்ம டாக்டர் நம்மகிட்ட வந்திருக்காங்க சரி பண்ணணும், அப்படி கிடையாது. அது ஒரு காரணத்துக்காக அந்த ஆத்மா அனுப்பப்பட்டிருக்குது உங்ககிட்ட. அப்போ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். சகசர சக்கரம் மூலமாக நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதை கரெக்டாக அன்பயாசு தான் இருக்குது, பாரபட்சம் இல்லாமல் நிலையில. அதாவது அவர் குணப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது, அவர் குணப்படுத்தக்கூடாது, அவர் கர்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, தப்பாக புரிஞ்சிக்கூடாது. நான் சொல்கிறத வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அப்போ வரவங்களை வந்து அவாய்ட் பண்ணவும் கூடாது, வரவங்களை வரவேற்கக்கூடாது. நியூட்ரலில் இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் குணமாகறதுக்குண்டான ஒரு விஷயம் உங்கள் மூலமாக அவர்கிட்ட போகும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை வேறு இடத்துல போய் இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட நீங்கள் அவர் கொடுக்குற கைடன்ஸே அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் கொடுக்குற கைடன்ஸே அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அந்த ட்ரீட்மெண்ட்டை அவர் யார்கிட்ட எங்கே போகணும் போகும். பட் உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராருன்னா அது டிவைன் தான் அனுப்புது, இறைவன் தான் உங்கள்கிட்ட அனுப்புகிறார், ஏதோ ஒரு விஷயத்துக்காக அனுப்புகிறார். அந்த விஷயத்தை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடணும். நீங்கள் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யூ ஆர் த பர்ஃபெக்ட் ஹீலர், யூ ஆர் த பர்ஃபெக்ட் டாக்டர். ஸோ திரும்பவும் சொல்ல வர்றது பாரபட்சமற்ற மனம், அன்பயாஸ்டு மைண்ட். இதுதான் டாக்டர்ஸ்க்கும் ஹீலர்ஸ்க்கும் தேவையானது. இந்த நியூட்ரல் ஸ்டேஜிலிருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்களும் க்யூர் ஆவாங்க, நாமளுக்கும் பிரச்சனை வராது. இதை மீறி டைவர்ட் ஆகிட்டோம்னா அவங்க க்யூர் ஆகிறாங்களோ இல்லையா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது 100% உண்மை. இது வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவ்வளோ தான். டாக்டர் இளங்கோ ஆயுள் சப்பட்டவர்களும் விழிப்புணர்வு